2.25 சென்ட் இடத்துல வீடு கட்டணும்னா இப்படி கட்டணுங்க. டூப்ளெக்ஸ் டைப்பில் வீட்டை பிளான் பண்ணியிருந்தாலும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா, க்யூட்டான கிச்சன், 3 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து 3க்குமே அட்டாச் கம் பாத்ரூம், அவுட்ரு பாத்ரூமோட கார் பார்க்கிங்கோட வீட்டவே ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது வீடு அமைஞ்சிக்கிற ஏரியா. கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா கணுவாய் ரோட்லேருந்து ஆனங்கட்டி போகிற மெயின் ரோட்லேருந்து வெறும் 2 கட்டு தள்ளி வந்திங்கன்னா இந்த வீடு இன்றைக்கி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. விலையும் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஈஸியாக வாங்குற அளவுக்கு தான் வீட்டை ரொம்ப லோ ப்ரைஸில் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. வேறு என்னங்க வேணும்? வீடு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இருக்குது, விலையும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது, ஏரியாவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேறு என்ன வீட்டை வாங்குறதுன்னா அது எல்லாமே நம்ம ஷோக்கில் போய் ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் போய் பண்ண சார் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைச்சிக்கிற லேண்ட் டைமென்ஷன் பார்த்துடலாம். 22 அடி ரோடு பேசவோ 40 அடி நீளமாவோ கரெக்டாக 2.25 சென்ட் இடத்த கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்திங்கன்னா G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் இன்னர் டேக்கர்ஸ் கொடுத்து வீட்டை டூப்ளெக்ஸ் மாடலில் 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை நம்மளுக்கு சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த சைடில் மெயின் ரோடு நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா ஸ்டைப் டிஷனுக்கு எல்லாமே இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா 3 கலர்ஸ் மட்டுமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதிலே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட்லைட்டோட அப்புறம் ஸ்டைப் டிஷன் நமக்கு வந்து உடன் பேனல் ஒர்க் பண்ணி டைல்ஸ் ஒர்க் பண்ணி வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் செல்லில் கவர் பால்கனியாக கொடுத்து வீட்டவே ரொம்ப அழகாக வென்டிலேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 11க்கு 16. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் மேலே சீலிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு 4 எஜஸ்க்கு வந்து ஸ்பாட்லைட்டை நிறைய ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் நமக்கு வந்து கார் பார்க்கிங் எவ்ரிட்டி பார்க்கிங்லேஸ் நமக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷில் நமக்கு செரமெண்டைஸ் லே பண்ணி அதில் நமக்கு கோல்டன் கலர் பீடிங் வச்ச மாதிரி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈச் சைடில் அமைச்சிக்கிற செட் பேக் ஏரியாலேருந்து வீட்டோட பேக் அண்ட் சைடு வந்தோம்னா இந்த இடத்துல நமக்கு வீட்டோட வாட்டர் சம்ப் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வீட்டோட அவுட்ரு பாத்ரூமும் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த அவுட்ரு பாத்ரூமை நமக்கு இந்தியன் டைப்பில் க்ளோசர் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. இது பக்கம் பார்த்திங்கன்னா அவுட்ரு பாத்ரூமுக்கு வர டோர்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக அவுட்லைன், ப்ளக் பாயிண்ட், டேப் கனெக்ஷன் எல்லாமே நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வீட்டோட அழகான மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஷை ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டை நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டுக்கெல்லாமே கிரானைட்டில் நமக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோன்னே பார்த்திங்கன்னா 20க்கு 10ன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு அழகான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா 3 சைடு வால்லையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய யூபிஎஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டிபர்டைஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்திங்கன்னா லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் நம்மளுக்கு ஜிப்சன் போர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கோல்டன் கலர் டீமில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி பெரிய பெரிய ஸ்பாட்லைட்டோட நம்மளுக்கு சூப்பராக ஃபால் சீலிங் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வீட்டோட க்யூட்டாக அமைஞ்சிக்கிற குட்டியான கிச்சன் தாங்க. கிச்சன் நம்மளுக்கு 10க்கு 8ன்னு சொல்லிட்டு சின்னதாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் மேலே பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒர்க்கில் பண்ணி அதுக்கு கோல்டன் கலர் பீடிங் வச்ச மாதிரி சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சைடு வாலில் பார்த்திங்கன்னா சின்னதாக நமக்கு யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜுக்காக பார்த்திங்கன்னா நிறைய கடப்பாக்கள்லாம் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட டவுன்ஃபால் அமைஞ்சிக்கிற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா 2x4 ஐக்ளோசி வெட்டிபர்டைஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கோ அதே பேட்டர்னில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் மேலே சீலிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக ஃபால் சீலிங் பண்ணி 4 கார்னர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் பாத்ரூமில் வர நம்மளுக்கு க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் சொன்னோமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கும் வாலுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டான டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமில் வர டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிவிசி பெயிண்ட்ஸோ நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ வாங்க வீட்டோட டவுன்ஃபால் வந்து மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் என்னக்குன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்க வீட்டோட என்ன ஸ்டேக்கர்ஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கர்ஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நல்லா மேட் ஃபினிஷில் நமக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து எஸ்எஸ் ஸ்டீல் எல்லாமே கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க.
மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னா இங்கே நமக்கு சின்னதாக வந்து ஒரு லான்ச் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம் அண்ட் பால்கனி, டெரஸ் போகிறக்கு டோர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த லான்ச் ஏரியா மேலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு கோல்டன் கலர் டீம் வச்ச மாதிரி சூப்பராக வந்து ஃபால் சீலிங் பண்ணி அதில் நமக்கு நிறைய பெரிய பெரிய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படியே நம்ம லெஃப்ட் கட் பண்ணி வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைச்சிக்கிற வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு மாஸ்டர் பெட்ரூமாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ்ஸை ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக ஃபால் சீலிங் பண்ணி அதில் பிங்க் அண்ட் எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4 சைட் கார்னர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. இதை பக்கம் பார்த்தீங்கன்னா வாஷர் பைப், ஷவர் பைப் என்னென்ன சர்டிஃபிகேட்டிங் சொன்னோமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. டோர்ஸும் அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமை பார்த்துடலாம். எல்லா பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16க்கு 10ன்னு சொல்லிட்டு இதுவும் நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாமே வந்து 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டிஃபை டைல்ஸ் டைப் பண்ணியிருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கோ லைட் சாண்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சீலிங்கில் நம்மளுக்கு ஒரு ஜிப்சன் போர்டில் வந்து சூப்பராக டிசைன் கட் பண்ணி அதில் நம்மளுக்கு ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் வெட் சைடில் அமைச்சிக்கிற வாலில் மட்டும் நம்மளுக்கு பெரிய ஒரு யூபிஎஸ் ஒன்று ஃபிட் பண்ணிட்டாங்க. எல்லா பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணிடுவாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸில் வெஸ்டர்ன் டைப் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துட்டாங்க. இது போக வாஷர் பைப், ஷவர் பைப் அப்புறம் என்னென்ன சயின்டிஃபிக் சொன்னோமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமுக்கு அப்படியே நம்ம வெளியே வந்து லெஃப்ட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட கவர் பால்கனி அண்ட் ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கு இங்கே நமக்கு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே நம்ம ரைட் கட் பண்ணோம்னா இந்த வீட்டோட சின்ன அமைஞ்சிருக்கிற கவர் பால்கனியை பார்த்துடலாம். இந்த பால்கனி ஏரியா மொத்த ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட் டிசைனில் கட் பண்ணி அதில் நம்மளுக்கு சூப்பராக வந்து ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டஃபன் கிளாஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பால்கனிக்கு அப்படியே நம்ம பேக் அண்ட் சைட் வந்தோம்னா வீட்டோட மேலே டெரஸ் போகிறதுக்கு இந்த இடத்துல நமக்கு அவுட்டர் லேடர் கொடுத்துருக்காங்க. இந்த லேடர் மூலிமா நீங்கள் மேலே ஏறி டெரஸ் வந்தீங்கன்னா மேலே நமக்கு ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி தைக்கிறதுக்கு கல்லோ துணிக்காய போகிறதுக்காக லேங்கிள் எல்லாமே கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கணுவாயிலேருந்து ஆனங்கட்டி போகிற வழியில் ஆனங்கட்டி மெயின் ரோட்லேருந்தே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 75 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.